Hi students, நீ நம்ம பார்க்க போகிறது 12th physicsல unit 1ல electrostatics ஒரு numerics. A closed triangular box is kept in an electric field of magnitude E equal to 2 into 10 power 3 Newton Coulomb inverse as shown in the figure. Calculate the electric flux through the vertical rectangular surface and slanted surface and also the entire surface. So total electric flux நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க, E equal to 10 power 3 நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டா பிரிச்சிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைட் ABCD இது நானும் நோட் பண்ணிக்கிட்டேன், வெர்டிசஸ் நேம் ABCD. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ACEF இது வந்து ஒரு ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் அண்ட் தென் ஃபைனலா த என்டையர் சர்ஃபேஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு முன்னாடி த ரிலேஷன் பிட்வீன் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து E into A cos X. The electric flux equal to E into A cos X. So E into the electric field, A into the area of cross section, and cos X அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அந்த லைன் ஐட்டமுக்கும் இடையில உள்ள ஆங்கிள். ஸோ இப்போ சைடு ABCD இந்த ரெக்டாங்கிளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குன்னா psi r equal to EA cos theta. ஈயோட வேல்யூ 2 into 10 power 3 அண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இங்கே ஏசின்றது 15 சென்டிமீட்டர், ஏபின்றது 5 சென்டிமீட்டர். அண்ட் சின்ஸ் இது வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னால நான் 180 டிகிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 10 power 3 அண்ட் 5 into 10 power minus 2 அண்ட் 15 into 10 power minus 2. ஏன்னா இது வந்து எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ we need to convert into the meter. அண்ட் cos 180 வந்து -1. ஸோ இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், cos 0ன்றது +1, cos 180 -1. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் மாறும். ஸோ அப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா -15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வெர்ஸ் ஒன் வரும். ஸோ இங்கே பாருங்க 2 into 15 வந்து 30. இங்கே வந்து ஒரு cos 180க்கு -1 போட்டிருக்கோம் அண்ட் சாரி அண்ட் ஒரு 5 லென்த் இருக்கு. ஸோ 2 5s are 10 அண்ட் 10 into 15 150 வரும். அண்ட் சென்டிமீட்டர்ல இந்த பவரை சால்வ் பண்ணீங்கன்னா 10 power -1. ஸோ -1க்கு ஒரு 10 அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா 15 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலம் இன்வெர்ஸ் ஒன் வந்துடும். ஸோ இது நெகட்டிவ்ல வரும். ஸோ இதான் வந்து psi r ஃபார் ரெக்டாங்குலர் ABCD. நவ் ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ACEF. ஸோ இதில் அகெயின் AB வந்து 15 சென்டிமீட்டர். வி நீட் டு ஃபைண்ட் தி AE or CF. ஸோ அதுக்கு நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு நான் ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிச்சாலே போதும், எனக்கு இந்த AE கிடைச்சிரும். ஏன்னா இது 90 டிகிரினா அண்ட் A வந்து 60 டிகிரினா C வந்து கண்டிப்பாக 30 டிகிரியாக தான் இருக்கும். ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓவரால் ஆங்கிள் வந்து 180. ஸோ 90 + 60 அண்ட் தென் -180 போட்டிங்கன்னா 30 வரும். ஸோ தட் 30 வில் பி E ஆங்கிள். ஸோ இக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட் அண்ட் ஏன்றது ஹைப்போட்டனஸ். ஸோ அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். sin 30 is equal to AB by AE where A is equal to AB by sin 30. sin 30 ஓட வேல்யூ 1/2. ஸோ கீழே உள்ள 2 மேலே போயிடும். ஸோ 10 into 10 power -2 that will be 0.1 meter. ஸோ நமக்கு இப்போ AE தெரியும், AC தெரியும். அகெயின் ஏரியா ஆஃப் த ஸ்லாண்டட் சர்ஃபேஸ் 15 into 0.1 it will be 0.015 meter square. So psi s equal to EA cos 60 degree. ஏன்னா ஸ்லாண்டிங்க 60 டிகிரியில் இருக்கலாம், நான் 60 தான் எடுக்கணும். ஸோ 60 டிகிரி. cos 60யோட வேல்யூ வந்து 1/2. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரி டேபிளோட அந்த வேல்யூஸ் தெரியணும். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட். அப்படின்னா தான் நம்மளால இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்ண முடியும்.
So 2 into 10 power 3 into 0.015 into 1 by 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா again 15 Newton meter square coulomb inverse 1. So இதுதான் வந்து electric flux on the slanted surface. Now we need to find the entire surface. So இதுல psi r ன்றது இந்த backல உள்ள rectangular and then psi s ன்றது slanted and then psi vertical. So இந்த height partல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். So cos 19 பார்த்தீங்கன்னா 0. So vertical sideல electric flux இருக்காது. So that will be 0. So already we have minus 15 Newton meter square coulomb inverse 1 and then plus 15 Newton meter square coulomb inverse 1. So இது ரெண்டுத்தையும் add பண்ணீங்கன்னா the total and this triangular surfaceல we will have electric flux will be 0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு closed loopல overall electric flux it will be always 0 at the center of the surface. So அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி டோட்டல் கேட்டாலே மோஸ்ட்லி இட் வில் பி 0வா தான் இருக்கும். ஈவன் கர்வ்டு ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி அது ரெக்டாங்குலர் ஷேப் கொடுத்தாலும் சரி. ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு நியூமரிக்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.